ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி எல்லாருக்குமே பிடிச்ச ரொம்ப டேஸ்டியான கோஸ் போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சாயங்காலம் டீ குடிக்கிறப்போ இந்த போண்டாவையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதே மெஷர்மெண்ட்டில் நான் சொல்லியிருக்க போலவே செஞ்சு பாருங்கள். போண்டா வந்து கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காது. அண்ட் சேம் டைம் போண்டா வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் உள்ள வரைக்குமே மாவு நல்லா வெந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறீங்க. அண்ட் இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கோஸ் சேர்த்துக்கோங்க. கோஸை வந்து எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 கொத்தளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து நீல வாக்கில் பொடியாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது இந்த முட்டைகோஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் ரெண்டுமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையால் நல்லா பசந்து விடுங்க. முட்டைகோஸ்லேயும் வெங்காயத்துலேயும் ஈரப்பதம் இருக்கும். அதனால முதல்ல இதில் மாவு தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 கையில் நல்லா அழுத்தி பசந்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டீ டைம் ஸ்நாக் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயத்தையும் கோஸையும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பசந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 300 ml பிடிக்கிற கப்பால் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு. கடலை மாவை மெஷர் பண்ண அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஸ்பூன் கணக்குலன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அடுத்து 3/4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த சில்லி பவுடர் சேர்க்கும் போது எக்ஸ்ட்ரா ஃபுட் கலர் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதிலே நல்ல ஒரு கலர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காரத்தன்மையும் வந்து கம்மியாக இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு கையால் நல்லா அழுத்தி பசஞ்சு விடுங்க. நம்ம எந்த அளவுக்கு அழுத்தி பிசைகிறோமோ அந்த அளவுக்கு இந்த கடலை மாவு வந்து அந்த கோஸ் அதுக்கப்புறம் வெங்காயத்தில் இருக்கிற அந்த ஈரப்பதத்தை வந்து நல்லா அப்சார்ப் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி பிசையும் போது அந்த மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நம்ம சேர்த்துக்கிட்ட கோஸ், வெங்காயம், கடலை மாவு இது மூணுத்தையுமே நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கையால் பசந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவை பசஞ்சிக்கலாம். இந்த மாவை பிசைகிறதுக்கு ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கங்க. அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசந்து விடுங்க. அப்போ தான் அந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். எனக்கு கரெக்டாக 100 ml அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது இந்த போண்டா மாவை பிசையறதுக்கு. ஒரு சில மாவை பொறுத்து அண்ட் வெங்காயம், கோஸை பொறுத்து தண்ணியோட அளவு வந்து மாறுபடும். அதனால் எடுத்ததுமே எல்லா தண்ணியுமே சேர்த்து பசஞ்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டா மாவை பசஞ்சிங்க அப்படின்னா இந்த மாவோடைய கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குங்க. போண்டா மாவோடைய கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கெட்டியாகிற மாதிரி பசஞ்சிக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போட்டு வேக வைக்கும்போது போண்டா எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ மாவு ரெடியானதுக்கு அப்புறமா அதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து மாவை இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உருண்டை ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கோங்க. மாவு வந்து உருண்டை ஷேப்பில் பிடிக்கும் போது ரொம்ப ப்ரெஸ் பண்ணி பிடிக்கக்கூடாது. லைட்டாக மேலாக்க ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து போண்டாவை பொரிச்சு எடுக்கிறதுக்காக வானல்ல எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கறதுக்காக போண்டா மாவை கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு பாருங்க. போண்டா மாவை எண்ணெயில் போட்டதுமே நல்லா வந்து பபிள்ஸ் வருது, ஆனால் மேலே எழும்பி வரக்கூடாது. இந்த அளவுக்கு எண்ணெய் சூடாகி இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ்வை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க போண்டா மாவை நான் சொன்னதை போலவே ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றிட்டு போண்டா மாவை ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாம். போண்டா மாவை எண்ணெயில் சேர்த்ததுமே அதை சுற்றி எவ்வளோ பபிள்ஸ் வருதுன்னு பாருங்கள். இந்த பபிள்ஸ் எல்லாமே பாதி அளவுக்கு குறைஞ்சதுக்கு அப்புறமா இந்த போண்டாவை நம்ம எல்லா சைடுமே திருப்பி விட்டு வேக வைக்கணும். போண்டாவை எண்ணெயில் வேக வைக்கும் போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் போண்டா வந்து உள்ள வரைக்குமே நல்லா வெந்து வரும். சப்போஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா போண்டா வெளியே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். போண்டா மாவை சுற்றி இருக்கிற பபிள்ஸ் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சி வந்திருக்கு. இந்த மாதிரி பபிள்ஸ் குறைஞ்சதுக்கு அப்புறமா போண்டாவை மறுபக்கம் திருப்பி விட்டு வேக வைங்க. இந்த மாதிரி போண்டாவை இடையில திருப்பி விட்டு வேக வைக்கணும். அப்போ தான் மாவு வந்து உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். அதே மாதிரி போண்டாவுடைய எல்லா சைடுமே ஈவனாக ஒரே கலரில் இருக்கும். போண்டா வேகிற டைம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு போண்டாவை வேக வைங்க. அப்போ தான் உள்ள வரைக்குமே அந்த மாவு வந்து வெந்து வரும். இப்போ பாருங்கள், போண்டாவுடைய கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது நல்லாவே வெந்திருக்கு. வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் போண்டாவுடைய கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகியிருக்குன்னு. இந்த கலருக்கு சேஞ்ச் ஆனதுமே நீங்கள் போண்டாவை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு மீதி இருக்கிற போண்டா மாவையும் நான் சொன்னது போலவே எண்ணெயில் போட்டு வேக வச்சுக்கோங்க. எல்லா போண்டா மாவுலையுமே போண்டாக்கள் ரெடியானதுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள்.
பார்க்கும்போது செம்ம டெம்ப்டிங் ஆகுதில்ல, சாப்பிடணும்னு தோணுதில்ல. அதே போல் நம்ம ஃபுட் கலரில் எதுவுமே சேர்க்கல, ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோம். வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் போண்டா செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறீங்க. போண்டாவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அது கொஞ்சம் கூட எண்ணெய் அப்சர்வ் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் வெளியே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், மாவு நல்லா வெந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த ரெசிபியை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.